ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா என்பது தேவனுக்கு மகிமை. நம்மை உண்டாக்கின, நம்மை படைத்த தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் கூறிய ஒரு வாக்கு தான் அல்லேலூயா. அல்லேலூயா. அது நீங்கள் சொல்ல வைக்கப்பட வேண்டாம், அது கர்த்தரை கனம் பண்ணி நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வாக்கை நம்ம தியானம் பண்ணலாம். அருமையான பிள்ளைகளே, வாசிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம், அதில் 24வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 32:24. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயாம். ஹல்லேலூயாம். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அல்லேலூயாம். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, இந்த ராஜா ஒரு பெரிய, இந்த ராஜா குறித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், எசேக்கியா என்று சொல்லும் பொழுது, எசேக்கியா என்று சொன்னால் யெகோவாவின் பலம் என்று அர்த்தம். அல்லேலூயா. என்ன அர்த்தம்? யெகோவாவின் பலன். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்க, தேவனுடைய ஒரு பலனுள்ள, ஒரு வல்லமை உள்ள, ஒரு அர்த்தம் கொண்ட பேருள்ள ஒரு ராஜா. அல்லேலூயா சொல்லுங்களாம். ஹல்லேலூயா. யூதா ராஜாவிலே 12வது ராஜாவாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அருமையான பிள்ளைகளை, இந்த எசேக்கியாவை குறித்து நம்ம என்ன நினைப்போம்? எசேக்கியா அழுதார், ஜெபம் பண்ணார், அவருக்கு அற்புதம் நடந்துச்சு, விடுதலை வந்துச்சு. ஆனால் எசேக்கியா ராஜாவினுடைய அந்த வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நல்ல ஆண்டவருக்கு மகிமை உள்ளதாக இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாம் உற்சாகமாக ஒரு விஷயம்லாம் கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களா? அல்லேலூயா. யூத வம்சத்தில், யூதா ராஜாக்களில் உத்தமமாக நடந்த 3 ராஜாக்களில் இந்த எசேக்கியா ராஜாவும் ஒருவராய் விளங்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயாம். ஹல்லேலூயாம். அது மட்டும் இல்லை, ஆலயத்தின் பணிகளை நல்ல சீரமைத்த ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. ஆலயத்தில் ஆராதனை, ஏன்னா சாலமோன் நாட்களில் கட்டப்பட்ட ஆலயம் இடிபட்டு போன பிறகும் பின்காலங்களில் மீண்டும் அந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அதை சீரமைத்து எல்லாம் ஒன்று கூட்டி தேவ ஜனங்களெல்லாம் திரட்டி அவர்களெல்லாம் ஒருமுகப்படுத்தி 14 நாட்கள் பண்டிகை ஆசரித்த ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா சொல்லுங்களாம். ஹல்லேலூயா. இப்படி ஒரு நல்ல குணங்கள் நிறைய இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ மனிதன் இப்போ திடீரென்று சொல்லி மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி அவரை பிடித்து கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அப்போது வியாதி எல்லாருக்கும் வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கெட்டவங்களுக்கு தான் வியாதி வரும், நல்லவங்களுக்கு வராது. அப்புறமா சிலவங்க நினைக்கிறது பாஸ்டர்னா வியாதி வராது, விசுவாசிக்கு தான் வரும், இல்லை ஆண்டவரை அறியாதவங்களுக்கு தான் வியாதி வரும். அப்படியெல்லாம் வேதத்தில் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு அன்பாயிருந்த லாசருவுக்கு என்ன வந்துச்சு? வியாதி வந்துச்சா இல்லையா? மரித்தும் போயிட்டார். ஆனால் அற்புதம் நடந்துச்சு. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடு வரும், துன்பம் வரும், உபத்திரம் வரும், வியாதி வரும், எல்லா கண்ணீரும் வரும், பிரச்சனை இருக்கும். ஆனாலும் கூட அந்த மரணத்துக்கு எதுவான வியாதியை என் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. விசுவாசத்தோடு உங்கள் கைகளை தட்டி ஸ்தோத்திரீங்களா தேவ பிள்ளைகளே? இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதியோடு வந்திருக்கலாம்.
ஒருவேளை டாக்டர் சொல்லியிருக்கலாம் இந்த வியாதி உங்களை மரணத்துக்கு எதுவாக கொண்டு போய்விடும், ஒருவேளை நீங்கள் மரித்து போய் விடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, உங்கள் சரீரம் ஒரு செத்த நிலையில் இருக்கிறது, ரொம்ப பலகீனப்பட்டிருக்கிறீங்க, பாதிக்கப்பட்டு கிடக்கிறீங்க, மரணத்துக்கு எதுவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதே மரணத்தை ஜெயமாய் விளங்கின தேவன், மரணத்தை வென்ற தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராக, இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிற தேவனாக உங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எசேக்கியா வியாதிப்பட்டது உண்மைதான். ஹல்லேலூயா! ஆனால் என்ன வியாதி? கொடிய வியாதி, மரணத்துக்கு எதுவான வியாதி. ஹல்லேலூயா! அதே போல் பாருங்கள், இன்னொரு தேவ மனிதன் வியாதிப்படுகிறாரு. அவர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது எலிசா என்கிற ஒரு தேவ மனிதன். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 13வது அதிகாரம் 14, நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், சீக்கிரமாக படிங்க. 13:14. அந்நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். இங்கே எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் இருந்தான். இப்பொழுது எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் இருந்தான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீங்கள் நினைப்பீங்க, பாஸ்ட்டுக்கு வியாதி வராது, இல்லை ஒரு விசுவாசம் அவங்களுக்கு வராது, இவங்களுக்கு வராது. யாருக்கு வியாதி என்பது எல்லாருக்கும் வரும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா! நம்ம சரீரத்தில் உடம்பு இருக்கிறதுனால வரலையும் நமக்கு பலவீனம் இருக்க தான் செய்யும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ பிள்ளைகளே, ஆத்மா இருக்கு மட்டும் அதுக்கு துக்கம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! அதனால் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் பலகீனத்தை மாற்றி உங்களை பலப்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன் உங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார் என்பதை தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா! பலகீனம் வராது, வியாதி வராது. என்ன வந்தாலும் வியாதியின் மத்தியில கூட உனக்கு அற்புதத்தை செய்து உன்னை வாழ வைக்க, உன்னை பிழைக்க வைக்க என் தேவனால கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! என் அன்பு தேவ பிள்ளைகள், அதனால் ஐயோ எனக்கு வியாதி வந்துட்டு, எனக்கு மரணத்துக்கு வியாதின்னு சொல்கிறாங்க, நான் பிழைக்க மாட்டேன்றாங்க, என்ன ஆகுமோ, என் குடும்பம் என்ன ஆகுமோ, எதுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா! பார்த்தீங்களா, இந்த எலிசா தீர்க்கதரிசி சாதாரணமானவர் கிடையாது. இவர் எத்தனை அற்புதம் செஞ்சவர்? எத்தனை அற்புதம்? 13 அற்புதம் மரிக்கிறதுக்கு முன்னால். அல்லேலூயா! மரித்த பிறகு இவருடைய எலும்பில் ஒருத்தனை கொண்டு தூக்கி போட்டு ஓடிட்டானுங்க. என்னென்னா, இந்த இராணுவ படைகளெல்லாம் துரத்திட்டே வந்தாங்க. ஒருத்தன் செத்து போனான். இஸ்ரவேல் வம்சத்தில் செத்து போனவனை கொண்டு அடக்கம் பண்ண கொண்டு போனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? பின்னால் இராணுவ படைகளெல்லாம் இவங்களை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வந்தாங்க. உடனே இவனை அடக்கம் பண்ண என்ன, இவனை அடக்கம் பண்ண கொண்டு போனால் நம்மளை அடக்கம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவனை வீசி போட்டுட்டு அந்த படைகள், அந்த மக்கள் ஓடி போனாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இவன் விழுந்த கல்லறை யாருடைய கல்லறை? எலிசாவின் கல்லறை. ஹல்லேலூயா! எலிசா கல்லறையும் கட்டையில். அல்லேலூயா! இன்னைக்கு நம்ம என்ன கட்டி வச்சுருக்குறோம். அவங்க எப்படி கடைசி நாளில் எப்படி எழும்பி வருவாங்களோ என்னோ தெரில, ஏன்னா வரக்கூடாதுன்னு கட்டுறாங்களோ என்னோ தெரில. 1 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், சிலர் கோடி எல்லாம் போட்டு ஃபுல் காங்கிரீட் ஃபுல்லாக வரவே கூடாது வெளியே, அந்த மாதிரி ஆக்கிடுறாங்க. ஆனால் எலிசாவுக்கு கல்லறையில் கூட சரியான அடக்கம் கூட பண்ணல, எலும்பெல்லாம் அப்படியே கிடக்குது. அல்லேலூயா! அல்லேலூயா! ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை எதுனாலும் கர்த்தருடைய வல்லமை உங்கள் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த எலும்புக்குள்ள ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருந்தது தேவ பிள்ளையே. ஆனால் எலியா தீர்க்கதரிசிக்கு உதவியாக இருந்தவர் தான் எலிசா தீர்க்கதரிசி. அல்லேலூயா! அப்போ என்ன நடந்துச்சு? எலிசா என்கிற தீர்க்கதரிசி செய்த அற்புதங்கள் எத்தனை? 7 அற்புதங்கள். எத்தனை அற்புதம்? 7 அற்புதங்கள். ஆனால் இவர் என்ன வரத்தை கேட்டார்? எலியா சொன்னார், நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்ப்பாயானால் உனக்கு அந்த வரத்தை நான் கொடுப்பேன் என்று சொன்னார் இல்லையா?
அப்போ நான் என்ன ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறாரு, எடுத்துக்கொள்ளப்படும் முன்னால் நீ என்கிட்ட ஏதாவது கேட்க விரும்புறியா அப்படின்னு எலியா கேட்ட உடனேயே இவர் என்ன சொன்னார், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு தேவ மனிதனிடத்தில் இருக்கிற பணம் வேணும், சொத்து வேணும், புகழ் வேணும், பேர் வேணும் இல்லை, அந்த அபிஷேகம் வேணும் என்று வாஞ்சியோடு வாஞ்சித்து வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதன் தான் இந்த எலிசா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவரே மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் போகிறார், கடைசி மரிக்கிறார். மரித்த பிறகு ஒரு அற்புதம் நிறைவேறாமல் இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோம்மா. உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதில் தேவ சித்தம் இருக்கும். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு காரியம் நடக்க வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. உங்களை கொண்டு ஒரு தேவ சித்தம் செய்ய வேண்டியதாக இருக்கும். உங்களை பிழைக்க வைக்கவும் முடியும். ஆமென். மரித்தாலும் அந்த எலும்புக்குள்ள ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. அந்த சடலத்தை தூக்கி இவங்க வீசி போட்ட கல்லறை யாருடைய கல்லறைன்னா எலிசாவின் கல்லறை. அல்லேலூயா. எலிசாவின் கல்லறைக்குள்ள என்ன இருந்துச்சு? வேற எலும்பு துண்டுகள் தான் இருந்துச்சு. ஆனால் 13 அற்புதம் செய்த எலிசா இப்போ ரெட்டிப்பான வரணும்னு சொன்னா எத்தனை அற்புதம் செய்ய வேண்டும்? 14. அல்லேலூயா. 7 அற்புதங்களை செய்த எலியா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 7 அற்புதங்களை செய்த எலியா இப்பொழுது எலிசா கேட்ட வரத்தின்படி அவருக்கு ரெட்டிப்பான வரம் கொடுக்கணும்னா 14 அற்புதங்களை அவர் செய்ய வேண்டும். அல்லேலூயா. 14 அற்புதங்கள் நடக்க வேண்டும். ஆனால் 13 அற்புதம் நடந்த போது அவர் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் அப்புறம் மரித்தும் போய்விட்டார். ஆனால் ஒரு அற்புதம் நடக்கல. என்னன்னா திடீர்னு சொல்லிட்டு இந்த எலும்பு அப்படியே கிடக்குது கல்லறையில். தேவப்பிள்ளைகள் அது சரியான பாதுகாப்பு கூட இல்லை. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா தேவ ஜனமே? இப்போது அந்த இஸ்ரவேல் மக்களை எப்படியாவது சிறைப்படுத்தி கொண்டு போகணும்னு சொல்லி மற்ற சீரியர்கள் வந்து இராணுவ படைகளாம் வரும்போது இவங்க என்ன பயந்து இந்த சடலத்தை தூக்கி வீசி போட்டுட்டு போய்விட்டார்கள். ஆனால் அவன் போய் எங்கே போய் விழுந்தான் தெரியுமா? எலிசாவின் கல்லறையில் போய் விழுந்தான். அல்லேலூயா. எலிசாவின் கல்லறைக்குள்ளே இருந்த அந்த எலும்புக்குள்ளே இருந்த வல்லமை அவன் சரீரத்தில் பட்ட மாத்திரத்தில் அவனும் காலூன்றி நின்றான். எழும்பி அவங்க பின்னால் ஓடிட்டே போனான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களாம். நீ ஒரு தேவ பிள்ளை, நீ பலகீனன்னு நினைக்காத, உனக்கு ஒருவேளை மரண வியாதின்னு நினைக்காத, நீ மரித்து போகணும்னு பயப்படாத. உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் உனக்கு ஒரு தீங்கும் வருவதில்லை, ஒரு சேதமும் வருவதில்லை. என் அன்பு தேவனுடைய ஜனமே, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான வியாதிக்குள்ளே போனான். அல்லேலூயா. மரண வியாதி, இன்னைக்கு கொடுமையான வியாதிகள் எல்லாம் இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டலில் போனால் தெரியும் ஒரு வியாதிகளுடைய கொடூரங்கள். கேன்சர் பேஷண்ட்டில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுகிறாங்க, பிளட் கேன்சரில் கஷ்டப்படுகிறாங்க, கிட்னி ஃபெயிலியரில் கஷ்டப்படுகிறாங்க, ஹார்ட் ப்ராப்ளங்கள். அல்லேலூயா. ஒரு இமைப்பொழுதில் இப்போ ஹார்ட் அட்டாக்கெல்லாம் சொல்லிட்டு வராது, டக் டக்குன்னு போயிடுறாங்க. நண்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் உங்களை எந்த சேதமோ உங்களை அணுக முடியாது, ஒரு சேதமோ உங்களை படுத்த முடியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மரணத்துக்கு ஏதுவான அந்த கொடிய வியாதியில் இருக்கும் பொழுது எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறான்னா பாருங்க, அப்போ மரணத்துக்கு ஏதுவான வியாதி நிறைய இருக்குது. ஆனால் எல்லா வியாதிகளையும் மாற்றங்களை கொடுத்து விடுதலையாக்க என் இயேசுவால முடியும். மலையிலே சொல்லுங்களாம். புதிய ஏற்பாட்டில் கூட மார்க் 5வது அதிகாரத்தில் யாவீரு என்கிற ஒரு தேவ மனிதனுடைய மகள் மரண வியாதியாக இருந்தாளாம். அல்லேலூயா சொல்லுங்களாம். மரண அவஸ்தைப்படுகிறாள் என்று அந்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மரண அவஸ்தைப்படுகிறாள். பாருங்க 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி. இப்ப மரண அவஸ்தைன்னா கடைசி டைம், ஜீவன் பிரியுமா இருக்குமான்னு தெரியாது, ஒரு கொடிய நிலைகள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை ஒரு மரண அவஸ்தை போல, சில வியாதி விட்டு மாறுவதும் இல்லை, போகிறதும் இல்லை, நமக்கு சுகம் கிடைப்பதும் இல்லை, இப்படி ஒரு கொடூரமான நிலைகள். ஆனால் இயேசு அற்புதம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களை எளிமையா விட்டு விட மாட்டார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்.
தேவப்பிள்ளையே, மரணத்துக்கு ஏதுவான அந்த கொடிய வியாதியிலே கடைசியாக இயேசுகிட்ட ஓடி வராரு அவங்க அப்பா. வந்து, ஐயா நீங்கள் வந்து என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணணும், அல்லேலூயா ஜெபம் பண்ணணும்னு கேட்ட உடனே ஆண்டவர் போகிறதுக்குள்ளே அவ மரித்தும் போனாள். அல்லேலூயா சொல்லுங்க. உடனே ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய மகள் மரித்து போனாள். அல்லேலூயா சொல்லுங்களாம். ஹல்லேலூயா. மரித்தாலும் பிழைக்க வைக்கிற தேவன் உங்களோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய ஜனமே, அப்போ ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு சொல்லி அந்த மரண வீட்டுக்குள்ள ஆண்டவர் போகிறார். எல்லாரும் அழுது புலம்பி கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார்கள். அந்த டைம்ல ஆண்டவர் சொன்னார், நீங்க எல்லாரும் விலகி போங்க, பிள்ளை மரிக்கவில்லை. ஹல்லேலூயா. பிள்ளை மரிக்கவில்லை என்று சொன்னபோது எல்லோரும் நகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆனால் நம்ம பார்வையில் தான் மரித்து போச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். ஆண்டுடைய பார்வையில் நீ உனக்கு ஒரு மரணம் இன்னும் வரல. உன்னை கர்த்தர் வாழ வைத்து பிழைக்க வைத்து உங்களை அநேகருக்கு மகிமையா மாற்ற என் தேவனால கூடும். தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது. அவன் ஆண்டவர் சொன்ன பிள்ளை மரிக்கலைன்னு சொன்னோடனே எல்லாரும் நகைச்சாங்க இல்லையா? நகைத்துட்டு உடனே ஆண்டவர் சொல்லியாரு, இப்பொழுது எல்லாரும் அமைதியாக வெளியே போய் சொல்லிட்டாரு. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், தலித்தாகுமி என்று சொல்லி அந்த பிள்ளையினுடைய கையை பிடித்தார். ஹல்லேலூயா. இமைப்பொழுது தேவ வல்லமை இறங்கினது, அவள் ஜீவனோடு இழந்து உட்கார்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா டைம் இல்லை, நீங்கள் வீடுகளில் இதெல்லாம் படிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவ ஜனமே, அவர் இன்றைக்கும் பிழைக்க வைக்கிற தேவன், இன்றைக்கும் வாழ வைக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறதே, இயேசுவை நேசித்த ஒரு குடும்பம் தான் இந்த மார்த்தாள், மரியாள், அப்புறமா லாசரு. ஹல்லேலூயா. இப்ப லாசரு மரணத்துக்கு எதுவான ஒரு கொடிய வியாதியிலே அவன் அகப்பட்டு கொண்டான். கொடிய வியாதி. அந்த 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 11:3 வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல, நீர் சிநேகிக்கிறவன். அல்லேலூயா சொல்லுங்களாம். இயேசு சிநேகிக்கிறவனுக்கு வியாதி இருக்குது. அல்லேலூயா. இவன் ஜபன்றான், இவன் ஊழியன்னு ஓடுறான், சபைன்னு போறான், ஏன் வியாதி மாறல? ஆனா உனக்கு ஒரு அற்புதம் காத்துக்கிட்டு இருக்குது. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். உனக்காக கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். தேவ பிள்ளையே, உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. தேவ ஜனமே, அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை எல்லாத்திலையுமே தேவ சித்தம் இருந்தது. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். அதை போல நீங்கள் இயேசுவை நம்பி ஓடுவீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பலகீனமா, ஒரு வியாதியா, ஒரு கடன் பிரச்சனையா, அதிலிருந்து மீட்டு ரட்சிக்க என் இயேசுவால கூடும். அவரை விசுவாசிக்கிற தேவ ஜனத்தை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. வசனம் சொல்லுகிறது பாருங்க. இயேசுவை நீர் நேசிக்கிறவன் வியாதியா இருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, சரி அவன் கட்டாயமா ஸ்தோத்திரம் எழும்பிடுவான். ஹல்லேலூயா. அந்த செய்தி கேட்டு இயேசு இன்னும் தாமதமாக அந்த இடத்தை விட்டு அவர் 2 நாள் அங்கே தங்கியிருந்தார் என்று பார்க்கலாம். அப்புறமா திடீரென்று மரித்து போனான்னு செய்தி வந்தாச்சு. அல்லேலூயா. முடிஞ்சிச்சுன்னு கதை முடிஞ்சாச்சுன்னு அப்படி செய்தி வருது. ஆனால் கூட இயேசு அந்த இடத்துல போகும்போது மரித்து போய் எத்தனை நாள் ஆச்சு? லாசரு எத்தனை நாள் கல்லறையில் இருந்தார்? 4 நாட்கள். அல்லேலூயா. 4 நாட்கள் ஆகிற அந்த சடலம். பிரைஸ் தி லார்ட். மார்த்தாளையும் மரியாள்டையும் ஆண்டவர் சொல்றார், எங்கே வச்சிங்கன்னு கேட்ட உடனேயே அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? ஆண்டவரே, கல்லறையில் வச்சிருக்கு. இப்போ கல்லறை கிட்ட கல்லுகளில் எடுத்து போட்டால் என்ன செய்யும்? நாரும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சொந்த சகோதரிக்கே நாற்றம். ஐயோ, என் சகோதரி எப்படியாவது உயிரோடு எழும்புவானா, போனவன் போட்டுன்ற மாதிரி இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோம்மா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோம்மா. சகோதரன் அவ்வளோதான், சகோதரி அவ்வளோதான். எல்லாரும் அந்தந்த டைமில் அழுவாங்க. ஹல்லேலூயா. உனக்காக பரிதபிக்கிற தேவன் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை குறித்து கரிசனை உள்ள தேவன் உங்களுக்கு உண்டு. அவங்க என்ன செய்வாங்க? அவங்க அழுவாங்க, சொல்லுவாங்க, அப்புறமா சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை பாருங்க. அந்த அம்மா சொல்லுது,
இயேசுனார் இப்பொழுது கல்லை எடுத்து போடுங்கள். அல்லேலூயா. கல்லை எடுத்து போடுங்கன்னு சொன்னோன்னே இந்த அம்மா சொல்றாங்க, கல்லை எடுத்து போட்டா நாருமே பிரைஸ் தி லார்ட், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன உடனே அந்த நிமிடத்தில் அவ விசுவாசித்தாள். ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனேயே அவன் வெளியே வந்தான். பெரிய அற்புதம். எல்லாரும் வியந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நாங்க பார்க்கவே இல்லை. 4 நாட்கள் கல்லறைக்குள்ள இருந்த ஒரு மனுஷன் ஜீவனோடு கூட எழும்பி இருக்கான்னா இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கட்டாயமாக உங்க வாழ்க்கையிலையும் மரண கண்ணிகள் மாறும். ஆமென். மரித்தவனே எழுப்புறாருன்னா மரண கண்ணியை மாற்ற முடியாதா? கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிற வியாதி மரணத்துக்கு எதுவான வியாதியா இருந்தாலும் இயேசுவால குணமாக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? இப்பவே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கால்களும் கரடுகளும் பலன் கொள்ளுகிறது. உன் சரீரத்துக்குள்ள ஒரு தேவ வல்லமை இறங்குகிறது. ஒரு அக்கினி அபிஷேகத்தை தேவன் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதனால் தேவஜனமே ஒரு நாளும் சோர்ந்து போகாதுங்க. பிரைஸ் தி லார்ட். எசேக்கியா ஒரு நல்ல மனிதன் தான், தெய்வ பயம் உள்ளவன் தான், ஆராதனை ஒழுங்குகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுத்த தேவ மனிதன். அல்லேலூயா. துதிக்கிறதுக்கென்று தேவஜனத்தை ஏற்படுத்தின மனுஷன், ஆராதனைக்காக ஒரு பெரிய திரள் கூட்டத்தை அமைத்த தேவ மனுஷன். 14 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே பெரிய பண்டிகை கொண்டாடி மகிழ்ந்த தேவ மனுஷன். ஆனால் அவன் வாழ்க்கையில திடீரென்று சொல்லி மரணத்துக்கு எதுவான ஒரு கொடிய வியாதி. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா இருந்தாரு, ஆண்டவரோடு இருந்தாரு. எசப்பா அவர் எவ்வளவு நல்லா இருந்தாரு. திடீர்னு என்னாச்சு? தேவ பிள்ளையே, இந்த வியாதி தேவநாம மகிமைப்படுவதாக இருக்கும். ஏதோ ஒரு திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதாக இருக்கும். தேவ சித்தத்துக்கு அது காரணமா இருக்கும். ஒருவேளை ஆண்டுடைய கிருபை வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூட இந்த வியாதிகள் காரணமாய் மாறிவிடும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வசனம் சொல்லுகிறபடி ஒவ்வொரு காரியங்கள்லையும் ஒரு முடிவு மகிமையா மாறும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளோ நல்ல காரியங்களை செய்த அந்த எசேக்கியா பாருங்கள், சனகரிப்புன்னு சொல்லியவங்க, ராப்சாக்குன்றவங்க, சீரியர்கள் எல்லாம், எத்தனையோ படைகள் எல்லாம், அசீரியர்கள் எல்லாம் வந்தாங்க. அப்பெல்லாம் எசேக்கியா ஜெபம் பண்ண போது ஆண்டவர் பதில் கொடுத்து பாருங்கள், ஒரே ஒரு தூதன் அனுப்பின போது 185,000 பேரை எசேக்கியாவுக்காக அதமாக்கி போட்டு அவனுக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர் இந்த வியாதியை மாற்ற முடியாதா? இந்த பலகீனத்தை மாற்ற முடியாதா? அற்புதங்களை செய்ய முடியாதா? முடியும். ஆனாலும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறான்னா அதுல ஒரு பெரிய நன்மைகள் இருக்கு. மலையிலே சொல்லுங்களா? அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேறணும். அப்படி விரும்புறீங்களா? கைகளை அசைத்து ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோம். தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேறணும். அதுக்கு ஒருவேளை தேவன் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறாரு, தாயின் கருவில் முன்குறித்திருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு. அதனால நீ இந்த புலகினத்து நிமித்தமாக நீ தேவனோடு சேருவதற்காக தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். தேவஜனமே, தேவன் உங்கள் மூலமாக தேவனுடைய அற்புதத்தை விளங்க பண்ண போகிறார். ஒருவேளை உங்கள் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. அதற்காக தான் இந்த பலகீனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன் எனக்கு கஷ்டம்? ஏன் எனக்கு பலகீனம்? ஏன் இந்த பலகீனத்தினால நான் தேவனோடு சேர வேண்டும். ஆமென். இன்னும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இன்னும் நல்ல ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும். இன்னும் கர்த்தரை நோக்கி முறையிடுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகத்தான் தேவன் இந்த பலகீனங்களை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. பவுலுக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது. பவுல் என்கிற ஒரு தேவ மனிதன், எவ்வளோ ஒரு பெரிய அற்புதத்தை செய்த தேவ மனிதன், அவன் கச்சைகளை போட்ட உடனேயே அருமையான தேவ ஜனமே, மரித்தவர்கள் பிழைத்தார்கள். அப்படிப்பட்ட பவுல் என்கிற ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில அவர் சொன்ன ஒரு காரியம்,
எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாச பிள்ளைகளே, தேவஜனமே, என்னை பாடு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்குது, உண்மையாக இருக்கிறவர்களுக்கு பாடு இருக்குது. வா, ஆனால் அந்த பாடலில் உனக்கு ஒரு தீங்கும் வராது. ஹல்லேலூயா. அந்த பவுல் வேண்டிக் கொண்டார், ஆண்டவரே இந்த முள்ளை நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஆமென். இந்த முள்ளு நீங்கும்படிக்கு 3 தரம் வேண்டிக் கொண்டார். ஆனால் ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாரு? அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ, தேவ பலன் உங்களுக்குள்ளே பூரணமாய் விளங்க போகிறது. தேவ பலன் உங்களுக்குள்ள கடந்து வருகிறது. சத்துரு கிரிகள் எல்லாம் அழிக்கப்பட போகிறது. முள்ளின் கொடுக்கு ஒடிக்கப்பட போகிறது. தேவ ஜனமே, அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்ச முள்ளை எடுத்து போட முடியுமா? முடியாதா? அல்லேலூயா. எடுத்து போட முடியும். ஆமென். ஆனா ஆண்டவர் முள் இருக்கட்டு, ஆனா பலகீனத்துல எல்லாம் உன்னை நான் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். நான் உனக்கு ஒரு பலனாயிருப்பேன். உனக்குள்ள தேவ பலனை ஊற்றுவேன். உன்னை பயன்படுத்துவேன். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை செய்து முடிக்கும் வரையிலேயோ நான் உன்னை கைவிடுவது இல்லை, உன்னை விட்டு விலகுவது இல்லை என்று கர்த்தர் வாக்கருளினார். ஹல்லேலூயா. அதனால் என் அன்பு தேவபிள்ளைகளே, சோர்ந்து போகாதுங்க. தேவ ஜனமே, நீ பயப்படாத. நீ பயப்படுகிற காரியம் வராது. தேவ சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட விழாது. தேவ திட்டம் இல்லாமல் ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடக்காது. ஆதலால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை சார்ந்து கொள்ளுவீங்கன்னா எதுவுமே அவருக்கு தெரியாம ஒரு சம்பவமோ உங்களுக்கு நடக்க போவதே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே பவுலை ஆண்டவர் கடைசி வரை இயேசுவுக்காக சாட்சியாய் வைத்தார். ஆமென். ஆனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கு தேவ மனிதன் எசேக்கியா அந்த வார்த்தையிலே பாருங்கள், பலகீனப்பட்டு மரணத்துக்கு எதுவான அந்த கொடிய பலகீனத்தின் மத்தியில் அவர் செய்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க போகிறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ அவர் என்ன செய்கிறாரு? இந்த பலகீனம் வந்துடுச்சு. ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன் தான், தெய்வ வைத்தோடு இருந்தவர் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அநேக ஆசீர்வாதம், அநேக நன்மைகளை செய்த தேவ மனிதன் தான். அப்படியெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்த ஒரு தேவ மனிதன். ஆனால் அருமையானுள்ள இந்த பலகீனம் வந்த உடனேயே ஆண்டவருக்கு விரோதமாக பேசவில்லை. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தார் தெரியுமா? வசனம் வாசிக்கும் போது அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, அவன் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணான்? ஜெபம் பண்ணும்போது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்களாம். இதே சம்பவம் 2 ராஜாக்களின் புத்தகம், அதில் 20வது அதிகாரம். அங்கும் கூட வேதம் சொல்லுகிறது, 1வது வசனத்தில் இருந்து 5வது வசனங்கள் வரையிலையும் வாசித்தீங்கன்னா இதே சம்பவம் இருக்கும். ஆனால் 5வது வசனம் வாசிக்கும் போது வாசிக்கலாமா? நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இல்லை, நீங்க முந்தி போங்க. 3வது வசனத்தில் படிங்க. கர்த்தாவே. அப்ப எசேக்கியா மரணத்துக்கு எதுவான வியாதியா இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவருக்கு விரோதமா பேசல, ஒன்னும் சொல்ல, அவரை செபிக்கிறார். ஹல்லேலூயா. செபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான பிள்ளைகளே, இவங்க ஏதாவது செய்திருப்பாங்களோ, அவங்க ஏதாவது செய்திருப்பாங்களோ, இவங்க ஏவி விட்டுருப்பாங்களோ, இவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ, எதுலையும் அவர் கவனம் செலுத்தல. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருப்பீங்கன்னா, ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையில் இருக்குமானால் உங்களுக்கு ஒரு சேதம் வருவதில்லை. இல்லையிலே சொல்லுங்களா? நம்ம உடனே வேற எங்கேயோ போயிடுறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 நாளுக்கு உள்ளங்கால் ஒரே வலி, என்ன நடக்குன்னு தெரியல. எவனோ இதை வேண்டாம் விளைச்சி நானே சொல்லிடுது. கால் சறுக்குன்னு கால் எவனோ பண்ணி விட்டான். இப்போது தலை சுத்துனா எவனோ பண்ணிட்டான்.
நீங்களே ஒன்று தீர்மானிக்காதுங்க. நீங்கள் செபித்தா உங்களுக்கு பெரிய அற்புதம் நடக்க போகுது. எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். அவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, கர்த்தாவே, வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மை மன உத்தமமாய் நான் எப்படி இருந்தேன்? நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆமா, பார்வைக்கு நலமானதை செய்தேன்னு நினைத்தருளுங்க ஆண்டவரே. நான் நலமானது தானே ஆண்டவரே செஞ்சேன். இருக்கும்போது நிறைய பேருக்கு நன்மை செஞ்சேன் ஆண்டவரே. சபையில் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ண ஆண்டவரே. பண்டிகை ஆசரிச்சன ஆண்டவரே. அல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே 32வது அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. அந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது 32வது அதிகாரத்தில் ஒரே ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். 32வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை ஒருத்தர் பாடிங்க. இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி, 31வது அதிகாரம் 21வது வசனத்தை படிங்க. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும், பாருங்க, அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும், தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து, அவன் எப்படி செஞ்சாரு? முழு இருதயத்தோடும் செஞ்சு சித்தி பெற்றான். அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் சக்ஸஸ் ஆகுறதில்ல. ஆண்டவருக்காக உழைப்போம் செய்வோம், எல்லாம் முழு இருதயம் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்களா. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்மா. இன்றைக்கு எசேக்கியா அவர் வாழ்க்கையில் ஒரு பாருங்க, ஜெபம் கேட்கப்பட காரணம். அல்லேலூயா சொல்லுவோம்மா. எசேக்கியா அழுதாரு, ஜெபம் பண்ணாரு, உடனே ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டார். இல்லை, அவர் கிரியை தேவனுக்கு மகிமையாக இருந்தது. ஹல்லேலூயா. அவர் தேவனுக்கு உண்மையாக இருந்தார். ஒரு உத்தமமான ஒரு மனுஷனாக இருந்தார். அருமையான பிள்ளைகளே, அவர் சித்தி பெற்றார். கர்த்தருடைய காரியங்களில் முழு இருதயத்தோடு செய்து. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் தேவ பிள்ளைகள் அநேகர் முழு இருதயத்தோடு கர்த்தருக்காக உழைக்கிற பிள்ளைகள் அர்ப்பணித்திருக்கிறீங்க. அநேகர் முழு இருதயத்தோடு கொடுக்கிறவங்க உண்டு. அநேகர் முழு இருதயத்தோடு செபிக்கிறவர்கள் உண்டு. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு இருதயத்தோடு நீங்க செய்யும் போது, முழு இருதயத்தோடு கர்த்தருக்காக வாழும் பொழுது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காமல் விடுவதில்லை. அல்லேலூயா. உனக்கு ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம்னு வரும் பொழுது கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. அவர் இறங்கி விடுவார். ஹல்லேலூயா. இமைப்பொழுதிலே இறங்கி விடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, எசேக்கியாவுடைய சாட்சி நல்ல ஒரு தேவ மனிதன். ஹல்லேலூயா. சித்தி பெற்றார்னா எல்லாத்துலேயும் அவர் சக்சஸாக வாழ்ந்தார். கர்த்தருக்காக என்ன நினைக்கிறார் அது அப்படியே நடக்கும். அது அப்படியே செய்து தேவனுக்கு மகிமையாக வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படி உங்கள் வாழ்க்கையிலையும் கூட தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்களில் நீங்கள் முழு இருதயத்தோடு கூட வாழும் பொழுது, செய்யும் போது, கர்த்தருடைய நாமத்தில் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. சித்தி பெறுவீங்கன்னா நீங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸா, ஜெயமா, வெற்றியா அமையும். எல்லாம் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் முழு இருதயமாக கர்த்தருடைய காரியங்களில் செயல்படும் போது உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றியாய் மாறும். வெற்றியாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. நீங்கள் சித்தி பெறுவீர்கள். ஆமென். நீ எங்கே போனாலும் உனக்கு ஜெயந்தான். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஹல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா. ஹல்லேலூயா. யோசேப்பு செய்ததெல்லாம் வாய்த்தது. பரிசுத்தவான்கள் உண்மையாக இருந்தவங்க, நீங்கள் எங்கே போனாலும் எதை செஞ்சாலும் நீங்கள் கையிடுகிற சகல காரியத்தையும் தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா சொல்லுங்களா. அதனால் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருங்க, ஏசப்பாவை முன்வைங்க, உங்கள் லைஃப்பில் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு வெற்றியாக ஜெயமாய் மாறும். வேதம் சொல்லுகிறது, இந்த எசேக்கியா அவர் சொல்லுறார், ஆண்டவரை நான் இப்படிலாம் நடந்தனே. அல்லேலூயா.
நம்ம கூட ஜெபம் பண்ணணும்னா நம்ம ஏதாவது நல்ல கிரியைகள் செஞ்சுருந்தா தானே சொல்லி ஜெபிக்க முடியும். ஆண்டவரே, இந்த ஏழைகளுக்கெல்லாம் நான் செஞ்ச ஆண்டவரே, நான் இப்படிலாம் செஞ்ச ஆண்டவரே, அதை கூட நம்ம சொல்லியதுக்கு நமக்கு அருகதை இல்லை. ஆனாலும் அவர் உண்மையிலே அவர் செஞ்சார். ஆனால் சொல்லி அழுறாரு, ஆண்டவரே நான் இப்படிலாம் இருந்தனே, அல்லேலூயா, இப்படிலாம் உதவி செஞ்சனே, இப்படிலாம் ஆலயத்தில் உள்ள காரியத்தில் நான் ஓடணுன்னு ஆண்டவரே, என்னை நினச்சிடுங்கப்பா, என்னை கைவிட்டுறாதுங்கப்பா, நான் முழு இருதயத்தோடு செஞ்சேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படி சொல்லி அந்த எசேக்கியா செபிக்கிறத பார்க்குறோம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து, கவனிங்க, உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார், என்று ஜெபம் பண்ணார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படி சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்குகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. அப்போ கட்டாயமா நீங்க ஜெபத்தில் உண்மையா தேவனை நோக்கி முறையிடுகிற ஒரு பழக்கம் எசேக்கியாவுக்கு இருந்ததை போல உங்களுக்கும் எனக்கும் ஜெபிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, ஒரு போராட்டமா, உடனே மந்திரவாதி இருக்கிறாரு, உடனே அங்க யோசியக்காரர் இருக்காரு, உடனே அங்க போலாம், உடனே இங்க போலாம், எங்க போனாலும் விடுதலை வராது. ஹல்லேலூயா. இயேசுவோடு ஓடினால் விடுதலை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குவார் என்று சொன்னால் மெய்யாகவே நீங்க விடுதலை அடைவீங்க, மெய்யான சுகம் பெறுவீங்க, மெய்யான சமாதானத்தை பெறுவீர்கள், மெய்யான சந்தோஷத்தை அடைவீர்கள். அவர் விடுதலையாக்காட்டா ஒரு நாள் உங்க வீடு விடுதலையா இருக்காது, உங்க குடும்பம் விடுதலையாக முடியாது, உங்க வாழ்க்கையிலையும் விடுதலை அனுபவிக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த எசேக்கியா எங்கேயும் போகல. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் சுவர்புறமா சாய்ந்து முட்டி மோதி, ஆண்டவரே நான் இப்படிலாம் செஞ்சதை என்ன நினைச்சிடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அடியேனே நினைத்தருளும். அந்த சிலுவையில் இருந்த கள்ளன் ஜெபம் பண்ண மாதிரி அல்லேலூயா சொல்லுவோம்பா. பாவியாகி என் மீது கிருபையாயிருன்னு ஒரு தேவ மனிதன் ஜெபம் பண்ணார். ஆமேன். நீங்கள் நினைப்பீங்க நீண்ட ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பார். இல்லை, ஒரு ஆபத்தில் ஒரு சின்ன ஜெபம் போதும் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வந்துடும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். நீங்க எடுக்கிற சின்ன தீர்மானம் ஒரு பெரிய வெற்றியாகி மாறிவிடும். தேவ பிள்ளையே, அவன் அப்படி முட்டி சுவர்ல எல்லாம் முட்டி அழுது, எசேக்கியா மிகவும் அழுதான்னு ஒரு வசனம் இருக்கு. அதே அதிகாரத்தில் 20வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க, அந்த 6வது வசனம். நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா எப்படி அழுதாராம்? மிகவும் அழுதான். ஆண்டவர், இந்த கொடிய வியாதி, அல்லேலூயா, என்னை விட்டு நீங்கணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, நான் இன்னும் சின்ன வயசு, நான் வாழணும் ஆண்டவரே, அப்படி அவர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் விண்ணப்பத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செபிக்கிறவங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல கட்டாயமாக ஜெபத்தை தள்ள மாட்டார். முழங்கால் ஜெபத்தில் ஓடுனீங்க இல்லையா, உங்கள் ஜெபம் கண்டிப்பாக தள்ளப்படாது. ஹல்லேலூயா. வீடுகளில் ஜெபிக்கிறீங்க இல்லையா, அதிகாலையில் தேவனை நோக்கி முறையிடுகிறீங்க இல்லையா, உங்கள் ஜெபம் வெறுமையாக போகாது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஜெபிக்காட்டா ஒரு ஜெயத்தை எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்களா. பரிசுத்தவான்கள் ஜெபித்தாங்க. ஆனால் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் வாழ்க்கை செம்மையாக மாறணும், உண்மையாக மாறணும், எசேக்கியா போல உத்தமமாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீ பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை, நீதிமான்களாயிருந்து உண்மையாயிருந்து நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, இல்லைன்னா அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு பாவத்தை விட்டு மனம் திரும்பி அழுதா கூட உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்களாம். அதனால வேதம் சொல்லுகிற 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் அந்த ஜெபத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அப்புறமா என்ன சொல்லப்பட்டிருக்கு, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி
தேடி அவர் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்போ கட்டாயமா உங்களை தாழ்த்தி உண்மையா ஜெபிக்கிற ஜெபத்தை கட்டாயமா தேவன் கேட்பார். அல்லேலூயா. ஜெபத்துக்கு பலன் இல்லாமல் போவாது. ஆமென். ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால கட்டாயமா நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருக்கு முன்பாக தூபமாய் மாறும். ஆமென். அதனால ஜெபத்தை விட்டுடாதுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களாம். ஆண்டவர் இயேசு சொன்னார் லூக்கா 18 சோர்ந்து போகாமல் எப்பொழுது என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆண்டு சொன்னார் 2 பேர் ஒருமனப்பட்டு பூமியில் நீங்கள் எதை கேட்டுக்கொள்ளுவீங்களோ அது உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒரு மனமா நீங்கள் 2 பேர், ஒரு புருஷன் மனைவி உண்மையாக ஜெபித்தீங்கன்னா பெரிய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஒரு மனப்பட்ட ஜெபம். அல்லேலூயா. அதே ஆண்டவருக்குள்ள இல்லாத, உண்மை இல்லாத, சாட்சி இல்லாத ஜெபம் ஒரு நாளும் ஒரு நன்மையும் கொண்டு வராது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனால் உண்மை உள்ள ஜெபம், அல்லேலூயா, உண்மை உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். உண்மை உள்ள ஜெபம், உத்தமமான ஜெபம், பரிசுத்தமான அர்ப்பணிப்பின் ஜெபம். ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், உடனே இமைப்படுதல ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்வார். அல்லேலூயா. தானியேலை குறித்து நீங்கள் உங்களுக்கு தெரியும். தானியேல் ஒரு நல்ல தேவ மனிதன் தான். அப்படிப்பட்ட தேவ மனிதன் பாருங்கள், அவர் உண்மையாக ஜெபிக்கிறவராக இருந்தார். பாடுகள்லையும் ஜெபிச்சார் இல்லையா? அந்த தேசத்தில் 30 நாள் வரலையும் ராஜாவை தான் வணங்கணும்னு சொன்னாங்க. ஆனால் தானியேல் ராஜாவையும் வணங்கலை, யாரையும் வணங்கலை, படைத்த தேவனை தான் வணங்கினார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரை தான் ஆராதிப்பேன்னு சொல்லி எருசலேமை நோக்கி பலகணிகளை திறந்து முழங்கால் படியிட்டு தினம் 3 வேளை செபித்தார். ஹல்லேலூயா. இது நிமித்தம் என்ன தண்டனை வந்துச்சு? சிங்க கபியில கொண்டு போட்டாங்க இல்லையா? ஆனால் சிங்கங்களால் கூட அந்த தேவ மனுஷனை சேதப்படுத்த முடியல. காரணம் என்ன? அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஜெபிக்கிற உங்களை எந்த சத்ருவும் சேதப்படுத்த முடியாது. ஜெபம் உங்க வாழ்க்கையில் இருந்தா கட்டாயமா நீங்க ஜெயிப்பீங்க. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. செபிக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கி வருகிறது. ஒரு பெருமூச்சின் ஆவி, மன்றாட்டின் ஆவி, விண்ணப்பிக்கிற ஆவி இறங்கி வருகிறது. அன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் ஜெபத்தினால் பெரிய ஜெயத்தை கண்டார்கள். அல்லேலூயா. அன்னாள் என்கிற ஒரு தாய், அருமையான பிள்ளைகளே, அன்னாளுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் மிக கண்ணீரோடு கூட இருந்த நாட்கள் உண்டு. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம், மிகவும் மனங்கசந்து தேவ சமூகத்தில் அழுது புலம்பி கொண்டே இருந்தாள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் யாருமே புரிஞ்சுக்கிடல. ஆனால் அவ அழுகைய கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அவளுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். 17வது வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லப்படுறது? சமாதானத்தோடு. இந்த வசனம் வாசிக்கலாமா? அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஜெபம் கட்டாயமா ஒரு நாள் கிரியை செய்யும். அநேக நாட்கள் ஆயிற்று, வருஷங்கள் ஆயிற்று, எத்தனை காலம்தான் நான் காத்திருக்க வேண்டும்? என் அன்பு தேவனுடைய ஜனமே, ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் போகாது. கட்டாயமாய் ஒரு நாள் வரும், அன்றைக்கு அந்த ஜெபம் கேட்கப்படும். உன் ஆகாரத்தில் தண்ணீரில் போடு என்று ஆண்டவர் சொல்லியாரு. உன் ஆகாரத்தை தண்ணிக்கு மேலே போடு. அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை நீ அனுபவிக்க ஆண்டவர் வைப்பாரு. இன்னைக்கு ஜெபத்துக்கு ஓடுறீங்களே, இன்னைக்கு சபைக்கு ஓடுறீங்களே, இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை நம்பி இருக்கிறீங்களே, இதற்கு ஒரு பலனை கர்த்தர் சீக்கிரமா கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலன் கொடுக்கிற ஆண்டு சீக்கிரமாய் வரப்போகிறது. கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க தேவஜனமே. அதனால உண்மையா ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும், கொஞ்ச நாள் ஒருவேளை உங்களை ஏளனமாக நினைக்கலாம், நிந்தையா பார்க்கலாம், பரிகாசமா எண்ணலாம். ஆனால் அத்தனை ஜெபமோ கர்த்தர் கேட்டுட்டே தான் இருக்காரு. ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய ஜனமே, ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். அன்றைக்கு நாம் முழங்கால் ஜெபத்தில் ஜெபித்தது போல
ஒவ்வொரு ஜெபமும் நமக்கு தேவை. ஆண்டவரே சொன்னார், சோதனைகளுக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. மத்தேயு 26, 40, 41 இந்த வசனங்களெல்லாம் சொல்லு. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. மாம்சம் பலகீனந்தான், ஆவி உற்சாகம் உள்ளது. பாருங்க, பேதுரு அவரோடு கூட இந்த சீசர்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொன்னார், நீங்கள்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாம் என்ன நித்திர மயக்கத்தில் இருந்தாங்க. அல்லேலூயா. அதனால என்ன, அவங்க வாழ்க்கையில் ஜெயம் இல்லாமல் போனது. ஆரம்பத்தில் தடுக்கல் வந்தது. ஆனால் இயேசு மரித்து உயிரோடு எழும்பின பிறகு அவர்களையும் கர்த்தர் வல்லமையாய் மாற்றினார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் தேவ பிள்ளைகளை ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிங்க. அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டிய டைமில் ஜெபிங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதே, லூக்கா 21வது அதிகாரத்தில் கூட அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு வசனம் இருக்கு லூக்கா 21வது அதிகாரம். அதில் கடைசி காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கணுமான்னா வாசித்து பாருங்க. 21வது அதிகாரம் 36வது வசனத்தை படிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. ஆண்டவர் சொன்ன காரியம்னா, கடைசி காலத்தில் நிறைய காரியம் நடக்கும். இந்த சம்பவத்தில் நிறைய பேர் மிஸ் ஆயிடுவாங்க. அநேகர் நின்றுகிடவே மாட்டாங்க. அநேகர் விசுவாசத்தை மறுதளிச்சிருவாங்க. அநேகர் பின்மாறியே ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட கொடிய காலம் உலகத்தில் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இப்போவே வந்துட்டே இருக்கு. எங்கே பார்த்தாலும் இப்போ பார்த்தா அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. அதனால வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கப்பட பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். என்ன செய்யணுமா? பாத்திரவான்களா நிக்கணும்னா நீங்கள நான் என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கைகளை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பார்த்தீங்களா, எப்போவுமே நீங்கள் ஆபத்தில் தப்பணுமா, பிரச்சனையில் தப்பி பிழைக்கணுமா, வரப்போகிற கொடிய காலத்தில் தப்பி பிழைத்து தேவனுக்காக நிற்க வேண்டுமா, உங்கள் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை அதிகரிக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால இந்த ஜெபத்தை நீங்கள் இன்னும் அதிகரியுங்கள். சோதனைகளுக்கு உட்படாதபடி, பிரச்சனைகளுக்கு உட்படாதபடி, பாடுகளுக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எலியா என்கிறவன் நம்மளை போல பாடுள்ள மனுஷன். ஆமென். ஆனால் மழை பெய்யாதபடி பாவம் கருத்தா ஜெபம் பண்ணாராம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு 5, 16, 17, 18 வசனங்கள் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அவன் ஜெபித்தது போல ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆமென். அவன் ஜெபித்த போல வானம் அடைக்கப்பட்டு 3 வருடம் 6 மாதம் மழை இல்லாமல் போச்சு. அதே தேவ மனிதன் மறுபடியும் ஜெபித்த போது அதே வானம் திறக்கப்பட்டு மழை உண்டாகி ஜனங்களுக்குள்ள செழிப்பு உண்டானது. கைகளை கத்தரை தட்டி கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய ஜனமே, ஆதலால் ஜெபத்தின் மேன்மை சாதாரணமானதல்ல. அல்லேலூயா. செபிக்க ஒரு பெரிய ஜெயம் உண்டு. ஆமென். இயேசு கெட்சமன தோட்டத்தில் ஜெபித்ததுனால தான் சிலுவையில் வெற்றி சிறந்தார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு சிலுவையில் சாத்தானின் தலையை மிதித்து அவர் வெற்றி சிறக்க ஒரே ஒரு காரணம், அவர் இரத்தத்தின் பெருந்துளிகள் வேர்வையா விழுந்துச்சான். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. போராடுங்க, ஜெபிங்க, இன்னும் உண்மையாயிருங்க. அப்படி அன்றைக்கு அந்த தேவ மனிதனாகிய எசேக்கியா செபித்த போது ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. வியாதிக்காக, பலகீனங்களுக்காக. இப்போ நீங்கள் எல்லாரும் நான் சொல்லுவீங்க, நாங்கள் ஜெபிக்க இல்லையா? செபிக்கிறீங்க. அதுபோல் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரோடு ஒப்புரவாகி அவருக்குள்ள பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமாக ஒரு நல்ல சாட்சியாக முழு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்து பாருங்க. அப்போ அந்த ஜெபம் எளிமையாக கேட்கப்படும். ஹல்லேலூயா. இமைப்பொழுதுல உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இமைப்பொழுதுல அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்களாம். தானியேல் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாராம். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாதா? கட்டாயமா செய்வார். அல்லேலூயா. அதனால ஃபஸ்ட்டு ஜெபித்தார். பாருங்களேன், அந்த வியாதி
பலகீனம், மரண வியாதி, நான் செத்து போகிறேன், என்னத்தை ஆண்டவர் அவர் நம்பி வந்தேன், இதான் எனக்கு கதி, அப்படியெல்லாம் அந்த எசேக்கியா சொல்லலை. அல்லேலூயா. எல்லாம் ஒரு அல்லையிலே சொல்லுவோம்மா? அப்படி யாராவது சொல்கிறீங்களா? நாங்கள் சபை போனேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை, ஆண்டவர் நம்பி போனேன். உண்மையாக இயேசுவை நம்புகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசித்து உண்மையாய் அவரை நம்பி வாழும் பொழுது ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் பாருங்கள், அப்படி அவர் செபிக்கிறாரு. அவர் செபித்ததுனால ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. முதலாவது அந்த ஜெபம் பண்ணுற ஒரு அனுபவம் இருக்கிறது. இரண்டாவது அந்த ஜெபத்தினால என்ன விளைவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். வாசிங்க அதே வசனம் 2 நாளாகமத்தின் புத்தகம். அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி, பாருங்க, ஜெபத்தை பண்ணும்போது, ஜெபிக்கும்போது கர்த்தர் பண்ணின ஒரு காரியம், அவர் அவனுக்கு என்ன கொடுத்தாராம்? வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? அவன் இருந்த நாட்களில் 15 ஆண்டுகள் மீண்டும் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. எந்த தீர்க்கதரிசி இவன் பிழைக்க மாட்டான்னு சொன்னாரோ அதே தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் பேசினார். மறுபடியும் போய் சொல்லு, என் ஜனத்தின் அதிபதியாகிய என்னுடைய அந்த தாசனுக்கு நீ போய் சொல்ல வேண்டிய காரியம், உன் ஆயுசு நாட்களில் 15 ஆண்டுகள். அல்லேலூயா. நீ 3ஆம் நாளில் எங்கே போவாய்? ஆலயத்துக்கு போவாய் என்று சொன்னார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்த்தீங்களா? இப்போ ஜெபம் பண்ணி உங்களுக்கு சுகம் கிடைச்சா நீங்கள் எங்கே போவீங்க? நிறைய பேர் விடுதலை பெற்றோன்னு அப்புறமா டாட்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்புறம் இயேசுவும் வேண்டாம், சபையும் வேண்டாம், ஜெபமும் வேண்டாம். அப்படி இல்லை. சுகம் கிடைச்ச உடனே அந்த பாருங்க, ஒருத்தன் பிசாசுக்கு அப்படியில் கட்டப்பட்டிருந்தான். அவன் சங்கிலியில் கட்டினா கூட அவனை அடக்க முடியல. ஆனால் கடைசியாக இயேசு அவனை விடுதலை ஆக்கின உடனே அவன் வஸ்திரம் தரித்து எங்கே இருந்தான்? இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்திருந்தான். அல்லேலூயா. பேதுருவும் யோவானும் எங்கே போனாங்க? தேவாலயத்துக்கு போனாங்க. தேவாலயத்துக்கு போகும்போது அப்போ பாருங்கள், ஒரு பிறவி சப்பானி அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கையில் பாருங்கள், அவங்க சொன்னான், வெள்ளி பொண்ணு ஒன்று எங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு எங்கள்கிட்ட உள்ள தெய்வம் இயேசு, அவரை உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. என்ன சொன்னாங்க? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்ன உடனேயே அந்த பிறவி சப்பானி எழும்பி நடந்தான். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ ஜனமே, எழும்பி நடந்து குதித்து துதித்து தேவனை மகிமைப்படுத்தி அவன் எங்கே போனான்? தேவாலயத்துக்குள்ளே போனான். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறதே. தேவ ஜனமே, இன்றைக்கு உண்மையாக நம்ம எங்கே எவ்வளோ நம்ம சுகம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் இயேசு தான் எனக்கு எல்லாம் அப்படி நம்ம நினைச்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கை ஒரு நாளும் ஒருபோதும் நீங்கள் வெட்கப்படாதபடி உங்களை நடத்துவார். அப்போ வேதம் சொல்லுகிறதே பாருங்கள், அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஒரு வாக்கு தத்தத்தை அருளி அற்புதம் செய்தார். அல்லேலூயா. 15 ஆண்டு கூட்டி கொடுத்த தேவன் மாத்திரமல்ல, இன்றைக்கும் வாக்கு தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறவே மாட்டார். ஆமென். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு அருளினார் இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களாம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். ஆமென். குழந்தையே இல்லை, பிள்ளை பாக்கியமே இல்லாத நாட்களில் ஒரு வாக்கு தத்தம் வந்தது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவன் அதை விசுவாசித்தான். தேவ ஜனமே, விசுவாசித்த போது அந்த வாக்கு தத்தத்தினால் ஒரு திரளான ஜாதிகளுக்கு அவன் தகப்பனாய் மாறினான். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனால தேவனுடைய பிள்ளையே, வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறுவதில்லை. வேதம் சொல்லுகிற வாக்கு தத்தம் அனைத்தும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எபிரேயர் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. கட்டாயமாக அவர் வாக்கு மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவ ஜனமே, ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். வாக்கு தத்தத்தை செய்தார். ஆமென்.
அதை போல் வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து வாழ்க்கையில் ஆயுசு நாட்களில் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். அப்போது ஒரு கடிகாரம் இருந்தது, ஆகாஸ் என்கிற ராஜாவின் காலத்தில் செய்யப்பட்ட அந்த கடிகாரம். அந்த கடிகாரத்தில் ஒரு அடையாளத்தையும் ஆண்டவர் காண்பித்தார். என்ன காண்பித்தார் தெரியுமா? அதில் முள், நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறதே கடிகாரத்தினுடைய முள் இருக்கு இல்லையா, அந்த பாருங்கள் அந்த பின்னு, அது முந்தி போகணுமா பிந்தி போகணுமா அப்படின்னு கேட்டபோது எசேக்கியா என்ன சொன்னார்? முந்தி போகாண்டான். ஏன்னா எல்லா கடிகாரம் தான் முந்தி தான் போகுது. இப்போ அதனால் நல்லா ஓடிட்டுருக்கிற கடிகாரம் பிந்தி போகணும்னு சொன்ன உடனே அதை போலவே அது 10 சாயை என்கிற அந்த அடிப்படையில் அது பிந்தி ஓடினதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வாக்கு மெய் என்று அடையாளத்தை தேவன் நிரூபித்து காட்டினார். ஹல்லேலூயா. அடையாளத்தை காட்டினது மட்டுமில்லை, 15 ஆண்டுகள் ஆயுசு நாட்களையும் கூட்டி கொடுத்தார். அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாம் உற்சாகத்தோடு. இன்றைக்கு தேவ பிள்ளையை நீ அவரை நம்பி வந்திருக்கிற உனக்கு ஒரு அற்புதம் கட்டாயம் ஆண்டவர் செய்வார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கானா ஒரு கல்யாணத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. கைகளை தட்டி ஸ்தோத்தரிப்போம். தேவ ஜனமே, உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற குறைவை நீக்குகிற ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடக்கும். அதை மட்டும் இல்லை, பலகீனங்களை மாற்றி ஒரு அற்புதத்தை தேவன் செய்தார். யோவான் 4வது அதிகாரம், யோவான் 4வது அதிகாரத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கடைசியாக அந்த அதிகாரத்தில் யோவான் 4வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். 4வது அதிகாரம் அதில் 47வது வசனம். அங்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மரண வியாதி கொண்டவனாக இருந்தான். அப்போ யோசப்பாட்ட கொண்டு வராங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லி அனுப்புகிற ஒரு காரியம், நான் அங்கே வசனம், இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்தில் போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு. நல்லா பாருங்க, மரண அவஸ்தை. அப்ப மரண அவஸ்தைன்றது சாதாரணமானது அல்ல, கொடிய நிலைகள். அல்லேலூயா. உயிருக்கு போராடுகிற ஒரு பலகீனம், உயிர் போகுமா வருமானு தெரியாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ எனக்கு வியாதி மாதிரி யாருக்கும் இல்லை, இதுதான் மரண அவஸ்தை. அல்லேலூயா. எல்லா அவஸ்தையும் இயேசு மாற்ற வல்லவர். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாருங்கள், அந்த மரண அவஸ்தையோடு கூட அந்த குடும்பம் இயேசுகிட்ட வந்துச்சு. வந்த உடனே என்ன நடக்குது வாசிங்க. அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். இயேசுப்பாட்ட அவரை குணமாக்கணும், நீங்க வரணும்னு கேட்டுக்கொண்டாங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அடையாளம் அற்புதம் எல்லாம் கண்டாதான் சிலர் விசுவாசிப்பாங்க. கண்டு விசுவாசிப்பவனை விட காணாம விசுவாசிக்கிறவன் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்வார்னா கண்டிப்பா செய்வாரு. இயேசு என்ன விடுதலையாக்குவார்னா விடுதலையாக்குவாரு. எனக்கு சுகம் கொடுப்பார்னு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை இருந்தா கட்டாயமா உனக்கு அற்புதம் இன்றைக்கே நடக்கும். இயேசுவின் நாமத்தில் வேதம் சொல்லுகிறது. வாசிங்களா. அதற்கு ராஜாவின் மனுஷன், அந்த ராஜாவின் மனுஷன் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும். என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், போக கூட இல்ல. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். இன்றைக்கு உங்க வீட்டில் யாருக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்க விசுவாசம் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். உங்களை பரிசுத்தமா வாழ ஒப்பு கொடுக்கும் போது அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. அப்படி கடைசி வசனம் வாசிச்சிருங்க. அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். பாருங்க, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து சீக்கிரமா குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று. அப்போ பாருங்க, எந்த டைம்ல அவனுக்கு சுகமாச்சுன்னா இயேசு அவன் பிழைத்திருக்கிறான்னு சொன்ன அதே டைம்ல அவனுக்கு அற்புதம் நடந்தது. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடைசி வசனம் சொல்லுகிறது, இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம். பாத்தீங்களா? அப்போ இரண்டாவது அற்புதம் அந்த பட்டணத்துக்குள்ள நடந்தது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆதலால் இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார். கரங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். நமக்கு நேரம் இல்லை, எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு எசேக்கியாவை போல எத்தனை பேர் ஜெபிக்கணும்னு விரும்புகிறீங்க? எசேக்கியாவை போல உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமாக ஒப்பு கொடுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. முழு உள்ளத்தோடு கர்த்தரை பின்பற்றி ஆண்டவருக்கு நல்ல சாட்சியாய் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன், தேவ பிள்ளையை. கொடிய மரண வியாதி வந்த போதிலும் ஆண்டவருக்கு விரோதமாக பேசலை, குறை சொல்லலை. மாறாக முட்டி மோதி அழுது கண்ணீர் வெடித்து அழுத ஒரு தேவ மனிதன். அழுதது மட்டுமல்ல, செபித்தார். செபித்து அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். வாக்கு தத்தம் அருளி அற்புதம் செய்தார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இயேசுவின் நாமத்தில் உனக்காக வாக்கு தத்தத்தின் வல்லமையை கர்த்தர் ஊற்றுவார். அன்றைக்கு அன்னாளுக்கு ஒரு வாக்கு தத்தம் கிடைத்தது, மரியாளுக்கு ஒரு வாக்கு தத்தம் கிடைத்தது, தேவ பிள்ளையை எசேக்கியாவுக்கு வாக்கு தத்தம் வந்தது. ஓ, பவுல் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது பவுலுக்கு எழுந்து போ, புறப்பட்டு போ என்ற ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரே. உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு வாக்கை கர்த்தர் அருளுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். ஆண்டவரே, பிள்ளைகளை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். பலகீன கட்டுகள் உடைவதாக, வியாதியின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. வாக்கு தத்தங்களோடு கூடிய அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுவார்களாக. வல்லமை இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புத சுகத்தை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகளை இன்னும் மகிமையாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். பலகீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் அப்படி செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நல்லேலூயா சொல்லுவோமா? God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.